டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியோடு. இன்றைய காலப்பொழுதிலே நாட்டு நடப்புகள் சார்ந்த பத்திரிகை செய்தியோடு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமால்ட். நாளை புதிதாக ஆரம்பிக்கும் உற்சாகமான பானமாய் நெஸ்டமால்ட். இன்றைய தினம் நமது கைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற 4 பத்திரிகைகள் ஈழநாடு, உதயன், வலம்புரி மற்றும் தினக்குரல் ஆகிய 3 பத்திரிகைகளோடு இன்றைய தினம் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். முதலில் இந்த 4 பத்திரிகைகளிலும் இன்றைய தினம் என்னென்ன பிரதான தலைப்புகள் இடம் பிடித்திருக்கிறது என்பதனை நாங்கள் இப்பொழுது முதலிலே பார்க்க போகிறோம். ஈழநாடு பத்திரிகையிலே இன்றைய தினம் முதலாவது பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது புதிய தேசிய அரசு அமைவதற்கு பிரதமர் பதவி விலக வேண்டும், டலஸ் அழகு பெரும ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்ற செய்திதான் ஈழநாடு பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அத்தோடு உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை வேண்டாம், அரசு தரப்பு எம்பி டலஸ் அழகு பெரும கோரிக்கை என்கின்ற செய்திதான் உதயன் பத்திரிகையிலே இன்றைய தினம் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது கொலைகார ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயக்கூடாது, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கூறியிருப்பதாக பிரதான தலைப்பு செய்தியாக வலம்புரி பத்திரிகையிலே அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது பல்வேறு தரப்பினரதும் அழுத்தத்தால் மஹிந்த எந்த நேரத்திலும் பதவி விலகுவார் என்கின்ற கேள்விக்குறியோடு பிரதான தலைப்பு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, பார்க்கலாம். இந்த பிரதான தலைப்பு செய்திகளோடு ஒவ்வொரு பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே முக்கியமான செய்திகள், எந்தெந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்பதை இப்பொழுது சுருக்கமாக பார்த்து விடலாம். ஈழநாடு பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தி புதிய தேசிய அரசு அமைவதற்கு பிரதமர் பதவி விலக வேண்டும், டலஸ் அழகு பெரும ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்ற செய்தி அவரது புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பிரதமரும் புதிதாக பதவியேற்ற அமைச்சரவையும் விலகி புதிய தேசிய அரசாங்கம் பொறுப்பேற்க வழி ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகு பெரும ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளார் என்கின்ற செய்திதான் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு புகைப்படத்தோடு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ரயில் மோதி சிறுவன் மரணம், தந்தை சகோதரன் படுகாயம், மிருசுவிலில் நேற்று காலை துயரம் என்கின்ற செய்தி அந்த விபத்து சார்ந்த புகைப்படத்தோடு இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரே நாளில் 18 பேர் தமிழகத்தில் தஞ்சம், மன்னாரில் இருந்து சென்றனர் என்று அகதிகளாக இந்தியா சென்றவர்கள் பற்றிய புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இடைக்கால அரசின் பிரதமராக டலஸ், மஹிந்தவை விலக கேட்கும் பின்னணி இதுதானாம் என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. பல தேசங்கள் கொண்ட நாடாக இலங்கையை உருவமையுங்கள், கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தி. காலி முகத்திடல் போராட்டம், மஹிந்த நேற்று பங்கேற்றார் என்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. விரிவான செய்தியை பின்னர் பார்க்கலாம். $40 கோடி பரிமாற்றம், காலத்தை நீடித்தது இந்தியா. கர்தினால் மல்கம் ரஞ்சித் தலைமையில் 56 பேர் அடங்கிய குழு வத்திக்கானுக்கு. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 30 பேரும் உள்ளடக்கம் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சீமெந்து ரூபாய் 600 மீண்டும் உயர்கிறது. கொலைகார ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயக்கூடாது, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அத்தோடு உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது பிரதான தலைப்பு செய்தி பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை வேண்டாம், அரசு தரப்பு எம்பி டலஸ் அழகு பெரும கோரிக்கை என்கின்ற செய்தி தான் இந்த உதயன் பத்திரிகையிலும் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது. அடுத்து அதே போல கொடிகாமத்தில் ரயிலுடன் மோதியது பட்டா, சிறுவன் பலி, 2 காயம் என்கின்ற விபத்து சார்ந்த செய்தி புகைப்படத்தோடு அங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எகிரியது லிட்ரோ, இறக்கியது அரசு, நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இது காணப்படுகிறது. லிட்ரோ எரிவாயுனுடைய விலை அதிகப்படியாக உயர்ந்ததாக, 5000க்கும் அதிகமாக உயர்ந்ததாகவும் உடனடியாக அரசு அந்த விலை உயர்வுக்கு அனுமதி வழங்கவில்லை என்கின்ற செய்தியும் உடனடியாக எல்லா இடமுமே பரவக்கூடிய செய்தியாக அது காணப்பட்டிருந்தது. அந்த செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அகதிகளாக இந்தியாவுக்கு மேலும் 18 பேர், இதுவரையில் 60 பேர் தஞ்சம் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது.
ரம்புகணை துப்பாக்கிச்சூடு, சமிந்தவின் சாவு படுகொலையே என்கின்ற தலைப்போடும் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கொடிகாமம் ரயில் விபத்தை அடுத்து தண்டாவாளத்தில் எரியூட்டி பொதுமக்கள் போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு வெளிவந்திருக்கிறது. நசீர் நீக்கம், தடுப்பு காவல் கைதி தற்கொலை முயற்சி, கொலைகார கோத்தாவை விரட்டும் வரை ஓயாதீர், மக்களுக்கு சந்திரிகா அறைகூவல், 2 வாரங்களை கடந்தும் காலிமுகத்திடலில் பேரெழுச்சி, நேர்மையான அதிகாரிகளை பந்தாடும் வடக்கு ஆளுநர், சர்வாதிகார போக்கு என குற்றச்சாட்டு. கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக, ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு இனிமேல் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படாது, போலீஸ் அதிபர் உறுதிமொழி என்கிற செய்தி இங்கு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இது உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கிய பிரதான செய்திகளாக முன்பக்கத்தில் இடம்பெற்ற செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது பிரதான தலைப்பு செய்தியாக, கொலைகார ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயக்கூடாது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்திருப்பதாக அவரது புகைப்படத்தோடு செய்தி வழியாக இருக்கிறது. அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சுகாதார கட்டமைப்பு ஸ்தம்பிக்கும் அபாயம், ஆபத்தை நோக்கி நாட்டின் நிலைமை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. எரிவாயு விலை அதிகரிக்கப்படாது, லிட்ரோவின் கோரிக்கை அரசால் நிராகரிப்பு என்கின்ற செய்தியும் வழியாக இருக்கிறது. துப்பாக்கி பிரயோகத்துக்கு அறிவுறுத்தவில்லை, ரம்புக்கணை விவகாரம் தொடர்பில் போலீஸ் அதிபர் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. மஹிந்த உள்ளிட்ட அமைச்சரவை உடன் பதவி விலக வேண்டும், ஜனாதிபதிக்கு டலஸ் கடிதம். சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரிய அவசர நிதி உதவி நிராகரிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சீனா தொடர்ந்தும் உதவும். கொடிகாமத்தில் ரயில் பட்டா விபத்து, சிறுவன் பலி, தந்தை சகோதரன் படுகாயம், ரயில் பாதையை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அரசின் ஆணை இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது, அனுரகுமார தெரிவிப்பு. கொழும்பு காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தில் மஹிந்த தேசப்பிரிய. இந்த செய்தி வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்ற முன்பக்க முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையை பார்த்தோம் என்று சொன்னால் பிரதான தலைப்பு செய்தியாக, பல்வேறு தரப்பினரதும் அழுத்தத்தால் மஹிந்த எந்நேரத்திலும் பதவி விலகுவார் என்கின்ற அந்த கேள்விக்குறியோடு பிரதான தலைப்பு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புகைப்படத்தோடு புகையிரத விபத்து சார்ந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புகையிரத மோதி ஒருவர் பலி, 2 படுகாயம், மிருசுவலில் மக்கள் போராட்டம் என்கின்ற செய்தி. இலங்கை பொருளாதார நெருக்கடியால் இதுவரை 60 பேர் தமிழகத்தில் தஞ்சம் என்கின்ற செய்தியும் வழியாக இருக்கிறது. பதவி விலகுங்கள், டலஸ் அவசர கடிதம், அனைத்து கட்சி அரசை அமைக்க வாய்ப்பளிக்குமாறு வலியுறுத்து என்கின்ற இந்த செய்தி 4 பத்திரிகையிலும் முக்கியமாக இடம் பிடித்திருக்கும் ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அதே போல புகையிரதம் மோதி விபத்தில் மிருசுவில் இடம்பெற்ற புகையிரத விபத்து தொடர்பான செய்தியும் அனைத்து பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பலமான அரசாங்கத்திற்கு 175 தொடக்கம் 200 எம்பிக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்த ஆலோசனை வழங்கப்படவில்லை, போலீஸ் அதிபர் தெரிவிப்பு. இலங்கையின் கடல் நெருக்கடி, அமெரிக்காவின் கலந்துரையாடல், சர்வதேச நீதி தலைவர்கள் பங்கேற்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எரிவாயு விலை உயர்வு 5175 ரூபாவாக உயர்த்த அரசு அனுமதி மறுப்பு என்கின்ற செய்தி. சுயாதீன எம்பிக்கள் 7 பேரை சீன தூதுவர் சந்தித்து பேச்சு. மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால் 2019 பின்கதவால் பிரதமரானது ஏன் என்கின்ற செய்தி அங்கு ரவுப் ஹக்கீம் அவருடைய புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. நெருக்கடியில் தவிக்கிறது நாடு, வரலாறு காணாத பணவீக்கத்தால் பாதிப்பு என்கின்ற செய்தியும் அங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இந்த 4 பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளாக அவை காணப்படுவதை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். புதிய தேசிய அரசு அமைவதற்கு பிரதமர் பதவி விலக வேண்டும், டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்ற பிரதான செய்தி ஈழநாடு பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறது. விரிவான செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமரும் புதிதாக பதவியேற்ற அமைச்சரவையும் விலகி புதிய தேசிய அரசாங்கம் பொறுப்பேற்க வழிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மூத்த அரசியல்வாதியான டலஸ் நேற்று அனுப்பி வைத்த அந்த கடிதத்தில் ஒரு சிறிய அமைச்சரவையை உள்ளடக்கிய புதிய சர்வகட்சி அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும், புதிய அமைச்சரவையானது சகல கட்சிகளையும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இடைக்கால அரசின் பிரதமராக டலஸ் கேள்விக்குறியோடு மஹிந்தவை விலக கேட்கும் பின்னணி இதுதானாம் என்கின்ற செய்தியும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. புதிதாக அமைக்கப்படும் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக டலஸ் அழகப்பெருமவின் பெயரும் முன்மொழியப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்நிலையிலேயே அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளடங்கலான அமைச்சரவையை உடனடியாக பதவி விலகி சர்வகட்சி இடைக்கால அரசொன்றை அமைப்பதற்கு வழிவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் மேற்படி விடயத்தை வலியுறுத்தி அவர் இந்த கடிதத்தின் பிரதிகளை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியுற்ற பிறகு அவரை விட்டு பலர் சென்றிருந்தாலும் டலஸ் அழகப்பெரும ராஜபக்சவுக்கு பக்கபலமாக இருந்தார். மஹிந்த சூறாவளியை உருவாக்கி குறுகிய கால பகுதியில் மொட்டுக்கட்சி வெற்றி நடை போடவும் பெரும் பங்களிப்பு செய்தார். எனினும் கடந்த பொது தேர்தலின் போது ராஜபக்சகளின் நகர்வுகள் குறித்து டலஸ் கடும் அதிருப்தி அடைந்தார். ராஜபக்சகளின் உறவினரான நிபுண ரணவக்கவை மாத்தறை மாவட்டத்தில் வெற்றி பெற வைப்பதற்காக தீவிர பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாவட்டத்தில் 1,31,10 வாக்குகளை பெற்று நிபுண ரணவக்க முதலிடம் பிடித்தார். டலஸ் அழகப்பெரும 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். மாத்தறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவி கூட நிபுண ரணவக்கவுக்கே வழங்கப்பட்டது. இதனால் அரசு மீது டலஸ் அதிருப்தியிலேயே இருந்தார். அவரை சமாளிக்க அமைச்சு பதவியுடன் அமைச்சரவை பேச்சாளர் பதவியும் வழங்கப்பட்டது. நாட்டில் தற்போது கடும் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. அரசு பதவி விலக வேண்டும் என போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்த நிலையிலேயே மக்கள் கோரிக்கைக்கு மதிப்பளித்து இந்த கடிதத்தை டலஸ் அரச உயர் பீடத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார். பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 3/2 பெரும்பான்மை பலத்தை அரசு இழந்துள்ளது. சாதாரண பெரும்பான்மையும் ஊசலாடுகிறது. கட்சி தாவிய உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே சாதாரண பெரும்பான்மையை அரசு தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதிய அமைச்சரவை நியமிக்குமாறு மொட்டு கட்சியின் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனால் அரசுக்கான ஆதரவு சரிந்து வருகிறது. சர்வகட்சி இடைக்கால அரசின் பிரதமருக்கான பெயர் பட்டியலில் 11 கட்சிகள் சார்பில் டலஸ் அழகப்பெருமவின் பெயரும் முன்மொழியப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ரயில் மோதி சிறுவன் மரணம், தந்தை சகோதரன் படுகாயம், மிரிஸ்வில்லில் நேற்று காலை துயரம் என்கின்ற விபத்து சார்ந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் பட்டாரக வாகனத்தை ரயில் மோதி தள்ளியதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். உயிரிழந்தவரின் தந்தையும் சிறுவனும் படுகாயமடைந்து யாழ் போதனா மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தென்மராட்சி மிரிஸ்வில் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கொடிகாமம் தவசி குளத்தைச் சேர்ந்த தயாபரன் தனுஷன் 12 வயது சிறுவனே உயிரிழந்தார். சிறுவனின் தந்தையான நாகமணி தயாபரன் 45 வயதுடையவர், சகோதரனான தயாபரன் தனுஷன் 15 வயதுடையவர் ஆகியோரே படுகாயமடைந்திருக்கின்றார்கள். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று காலை புறப்பட்ட ரயில் வண்டியே மிரிஸ்வில் வைத்தியசாலைக்கு அண்மையாக பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயங்களுக்கு இலக்கானவர்கள் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இந்த விபத்தை அடுத்து மிரிசுவில் பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. அந்த பகுதி மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக ரயில் தண்டவாளத்தில் டயர்களை எரித்தனர். இந்த பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னரும் ரயில் மோதியலில் ஒருவர் மரணமானார். எனவே இந்த பகுதியில் பாதுகாப்பான புகையிரத கடவை அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியே அவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி, கொலைகார ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயக்கூடாது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கூறியிருப்பதாக அவரது புகைப்படத்தோடு செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. அதன் விரிவான செய்தியை பார்க்கலாம். கொலைகார ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயாமல் போராட வேண்டும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் 66வது பிறந்தநாள் நினைவு தினத்தையொட்டி கொழும்பில் நேற்று முன்தினம் சத்தியாகிரக போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிரான மக்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை துப்பாக்கி முனையில் அடக்க முயல்கின்றார் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ. ரம்புக்கடை சம்பவத்தினூடாக தான் கொலைகாரன் என்பதை ஜனாதிபதி மீண்டும் நிரூபித்துள்ளார். கோட்டா கோஹோம் என்ற கோஷத்துடன் கொழும்பு காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு ஆதரவாக நாடு முழுவதும் மக்களின் போராட்டங்கள் வலுவடைந்துள்ளன. இது ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையிலான அரசுக்கும் சர்வதேச அரங்கில் பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை பொறுக்க முடியாத கோட்டா அரசு மக்களை வன்முறைக்கு இழுத்து அவர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை துப்பாக்கி முறையில் அடக்க முயலும். எனவே மக்கள் வன்முறையில் இறங்காமல் அமைதியாக ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராட வேண்டும். கொலைகார கோட்டாபாயவை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயாமல் போராட வேண்டும் என்று அவர் கூறியதாக அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது.
ஒரே நாளில் 18 பேர் தமிழகத்தில் தஞ்சம், மன்னாரில் இருந்து சென்றனர் என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம். ஒரே நாளில் 18 இலங்கை தமிழர்கள் படகு மூலம் அகதிகளாக சென்று தமிழகத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். மன்னார் கடற்பகுதி ஊடாக தமிழகம் ராமேஸ்வரம் பகுதிக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இந்த 18 பேரும் சென்றிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்று முன்தினம் இரவு மன்னார் பேசாலை பகுதியில் இருந்து கடல் வழியாக ராமேஸ்வரத்துக்கு அருகிலுள்ள சேராங்கோட்டை என்னும் பகுதியை சென்றடைந்துள்ளனர். அதேவேளை மன்னாரை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 3 குடும்பங்களைச் சேர்ந்த 13 பேர் நேற்று இரவு தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை சென்றடைந்திருக்கின்றார்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கான தட்டுப்பாடு காரணமாகவும் இலங்கையில் தம்மால் வாழ முடியாத நிலையிலேயே இந்தியாவுக்கு வந்துள்ளதாக விசாரணைகளின் போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 18 பேரையும் விசாரணைகளுக்கு உட்படுத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை மண்டபம் முகாமில் ஒப்படைத்துள்ளார்கள். பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இலங்கையில் வாழ முடியவில்லை என கூறி கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையில் 60 பேர் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியாக சென்று தஞ்சமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்கின்ற வகையில் அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. காலிமுகத்திடலில் போராட்டம், மகிந்த நேற்று பங்கேற்றார் என்கின்ற ஒரு செய்தி. காலிமுகத்திடலில் நடக்கும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய பங்கேற்றார். அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கொழும்பு காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை 14வது நாளாகவும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார் என்கின்ற வகையில் அந்த செய்தி நிறைவடைந்திருக்கிறது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் தலைமையில் 56 பேர் அடங்கிய குழு வத்திக்கானுக்கு ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 30 பேரும் உள்ளடக்கம் என்கின்ற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம். பரிசுத்த பாப்பரசரின் சிறப்பு அழைப்புக்கு அமைய கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட 56 பேர் கொண்ட குழுவினர் நேற்று வத்திக்கான் புறப்பட்டு சென்றனர். இவர்கள் 2 விமானங்களில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வத்திக்கான் நோக்கி சென்றுள்ளனர். நேற்று காலை வத்திக்கான் நோக்கி பயணமான இந்த குழுவில் கொழும்பு ஆயர் இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த பெர்னாண்டோவும் அடங்குகிறார். பேராயர் உட்பட 8 ஆயர்கள் கட்டுநாயக்கவில் இருந்து கட்டாரின் டோஹா ஊடாக வத்திக்கான் சென்றுள்ளார்கள். இவர்களை தவிர பங்கு தந்தைகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் உட்பட 18 பேரும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தை சேர்ந்த 4 பேர், கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்தை சேர்ந்த 6 பேரும், நீர்கொழும்பு கட்டுவாப்பெட்டிய தேவாலயத்தைச் சேர்ந்த 20 பேரும் வத்திக்கான் சென்றுள்ளனர். இவர்கள் கட்டுநாயக்கவில் இருந்து துபாய் வழியாக வேறு ஒரு விமானத்தில் வத்திக்கான் சென்றுள்ளார்கள். பாப்பரசரை சந்தித்த பின்னர் இந்த குழுவினர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி வத்திக்கானில் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தவுள்ளார்கள் என்ற வகையில் அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக பல தேசங்கள் கொண்ட நாடாக இலங்கையை உருவமையுங்கள், கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வெறுமனே ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க மட்டும் முன்னெடுக்காது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கையை பல தேசங்கள் கொண்ட நாடாக உருவமைத்து ஒரு சமஷ்டி கட்டமைப்பை உருவாக்குக என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த அழகிய தீவு தனியே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது தமிழர்கள், மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கும் உரித்தானது என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னகர்ந்தால் மட்டுமே நாம் ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்ற வகையில் அந்த செய்தியும் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்ததாக சீமேந்தினுடைய விலை ரூபாய் 600 உயர்கிறது என்கின்ற செய்தியையும் பார்க்கலாம். எரிபொருட்கள் விலையை கருத்தில் கொண்டு சீமேந்தின் விலையை அதிகரிக்க சீமேந்து நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து பாக்கெட் ஒன்றின் விலை ரூபாய் 500 முதல் 600 வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சீமெந்து பாக்கெட் ஒன்றின் விலை 2300 தொடக்கம் 2350 ரூபாய் வரையாக சந்தையில் விற்கப்படுகிறது என்கிற வகையிலே அந்த செய்தி அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முன்பக்கத்தில் இடம்பெற்ற இறுதி செய்தியாக $40 கோடி பரிமாற்றம் காலத்தை நீடித்தது இந்தியா என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதனையும் பார்த்துவிடலாம். இலங்கைக்கு வழங்கிய $40 கோடி பரிமாற்ற வசதியின் கால எல்லையை நீடித்துள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. டாலர் கையிருப்பு உதவியின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கியால் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு வழங்கப்பட்ட
$40 கோடி பரிமாற்ற வசதி தொடர்பான கால எல்லையே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இந்தியா வழங்கும் பன்முகப்படுத்தப்பட்ட உதவியை தொடர்ந்து வழங்குவதாக தெரிவித்துள்ள நிலையில் இந்திய உயர் தானியர் ஆலயம் இதனை தெரிவித்திருக்கிறது என்கின்ற வகையிலே அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவை ஈழநாடு பத்திரிகையிலே இன்றைய தினம் முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளுடைய விரிவாக்கமாக காணப்பட்டிருக்கிறது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது உதயன் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகள் என்ன என்ன என்பதை இப்பொழுது பார்த்துவிடலாம். நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் பிரதான தலைப்பு செய்தியாக பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை வேண்டாம், அரசு தரப்பு எம்பி டலஸ் அழகுபெரும கோரிக்கை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அமைச்சரவை உடனடியாக பதவி விலகி அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு வழிவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டலஸ் அழகுபெருமை என்கின்ற பிரதான தலைப்பு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஈழநாடு பத்திரிகையிலே இது தொடர்பான விரிவாக்கத்தை நாங்கள் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக புகைப்படத்தோடு கொடிகாமத்தில் துயரம், ரயிலுடன் மோதியது பட்டா, சிறுவன் பலி, 2 படுகாயம் என்கின்ற அந்த செய்தியும் ஏற்கனவே பார்க்கப்பட்ட செய்தியாக இங்கு புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. கொடிகாம் ரயில் விபத்தை அடுத்து தண்டாவாளத்தில் எரியூட்டி பொதுமக்கள் போராட்டம். அதாவது பாதுகாப்பற்ற புகையிரத கடவையாக இந்த கடவை இருந்து வருவது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் முதலும் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பான ரயில் கடவையை போட வேண்டும் என்று சொல்லி மக்கள் வலியுறுத்தி அந்த தண்டவாளத்தில் எரியூட்டி பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தியதாகவும் அந்த செய்தி இங்கு வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு ஏற்றியது லிட்ரோ, இறக்கியது அரசு என்கின்ற அந்த லிட்ரோ எரிவாயுவினுடைய விலையேற்றமும் அரசு அதற்கான மறுப்பை தெரிவித்த செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு அகதிகளாக இந்தியாவுக்கு மேலும் 18 பேர் தஞ்சம். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இதுவரையில் 60 பேர் தமிழகத்திலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் இலங்கை அகதிகள் என்கின்ற செய்தி அங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ரம்புக்கணை துப்பாக்கிச்சூடு, சமிந்தவின் சாவு, படுகொலையே என்கின்ற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய விரிவாக்கத்தினை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். சமிந்த லக்சானின் மரணம் ஒரு படுகொலை எனவும் மேலும் அது ஒரு குற்றவியல் சார்ந்த குற்றம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். ரம்புக்கணையில் பொதுமக்களின் போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சமிந்த லக்சானின் பூதவுடலுக்கு நேற்று நேரில் அஞ்சலி செலுத்திய பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே சஜித் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமது வீட்டு தேவைக்காக எண்ணெய் பெற்றுக்கொள்ள வந்த சமிந்தவை கொடூரமாக கொலை செய்த அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த கொலை சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டுவர சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறியதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக தடுப்பு காவல் கைதி தற்கொலை முயற்சி என்கின்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் யாழ் போதனா மருத்துவமனையில் நேற்று சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த இளைஞனை கழுத்தில் காயங்களுடன் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடியாணை உத்தரவை நிறைவேற்றும் முகமாக யாழ்ப்பாண போலீசாரால் இளைஞன் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த இளைஞன் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. குறித்த சந்தேக நபர் தனது உடமையில் இருந்த பிளேட்டினை எடுத்து தனது கழுத்தை அறுத்தார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக நசீர் நீக்கம் என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்ட ரவுப் ஹக்கீம், கட்சியின் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இது சம்பந்தமாக அவர்களிடம் விளக்கம் கோரப்பட்டது. அவர்கள் அனுப்பியிருந்த விளக்கம் பற்றி ஆராயப்பட்டது. மூவர் அனுப்பிய விளக்கம் தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருவர் தலைமையில் விசாரணை இடம்பெறும். அதுவரை கட்சி உறுப்புரிமையில் இருந்து தற்காலிகமாக அவர்கள் நீக்கப்படுவர். நசீர் அகமட் வழங்கியிருந்த விளக்கம் திருப்திகரமாக அமையவில்லை. உண்மைக்கு புறம்பான விடயங்களை அதற்கு குறிப்பிட்டுள்ளார். எனவே அவரை உடனடியாக கட்சியில் இருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இங்கு நாம் பார்க்கவிருப்பது
2 வாரங்களை கடந்தும் காலிமுகத்திடலில் பேரெழுச்சி என்கின்ற ஒரு செய்தி. அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி காலிமுகத்திடலில் இடம்பெற்று வரும் மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் நேற்றுடன் 2 வாரங்களை கடந்திருக்கிறது. போராட்டத்தின் 14வது நாளான நேற்று அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறும் பதாதைகளை ஏந்தியவாறும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியர் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருக்கிறது. அடுத்ததாக கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தி ஒன்று, ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு இனிமேல் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படாது, போலீஸ் மா அதிபர் உறுதிமொழி என்கின்ற செய்தியை பார்க்கலாம். பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு இனிவரும் காலங்களில் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படாது என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். ரம்புக்கனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் போலீஸ் மா அதிபர் நேற்று வாக்குமூலம் வழங்கினார். தனது வாக்குமூலத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிராயுத பாணிகளான பொதுமக்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு நான் உத்தரவு வழங்கவில்லை. அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பொதுமக்களின் போராட்டங்களுக்கு எதிராக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படாது என்று போலீஸ் மா அதிபர் கூறினார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் கருணாசிறி தெரிவித்துள்ளார் என்கிற வகையில் அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்மையான அதிகாரிகளை பந்தாடும் வடக்கு ஆளுநர் சர்வாதிகார போக்கு என குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி இங்கு அடுத்ததாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். வடக்கு மக்களின் உரிமைகளை மத்திய அரசாங்கத்துக்கும் தென்னிலங்கைக்கும் தாரை வார்க்கும் திட்டங்களுக்கு உடன்பட மறுக்கும் நிர்வாக அதிகாரிகளை வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தன்னிஷ்டப்படி டம்மி பதவிகளுக்கு பந்தாடுகிறார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கிறது. இதனால் தாம் நேர்மையாக பணி செய்ய முடியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் மக்களின் பணிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்வாக அதிகாரிகள் பலர் ஆதங்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமக்கு நிரந்தர நியமனம் தருமாறு கோரி போராட்டம் நடத்திய சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் தருவேன் என உறுதிமொழி வழங்கியிருந்தார். அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு சுகாதார திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிப்புரையும் விடுத்தார். ஆனால் அவ்வாறு நியமனம் வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. மத்திய அரசு அனுமதித்தால் மாத்திரமே அந்த நியமனங்களை வழங்க முடியும் என்பதால் அந்த திணைக்கள அதிகாரிகள் ஆளுநரின் நடைமுறைக்கு பொருத்தமற்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை. இதனால் அவர்களை ஆளுமையற்ற பதவிகளுக்கு உடனடியாக மாற்றியுள்ளார் ஆளுநர். இதேவேளை வடக்கு மாகாண மக்களுக்கு உள்ள உரிமைகளை தென்னிலங்கைக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்றார் எனவும் அவ்வாறு ஆளுநரின் தாளத்துக்கு ஆடமறுப்போரை பழிவாங்கும் வகையில் செயல்படுகின்றார் எனவும் கூறப்படுகிறது. அரசு நிர்வாக நடைமுறைகளோ கள-யதார்த்த நிலைகளையோ தெரியாததாலேயே ஆளுநர் இவ்வாறு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்கிறார் என அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அதேபோன்று தன்னுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்காத பிரதேச செயலர்கள் திணைக்கள தலைவர்கள் சிலரையும் உத்தியோகபூர்வ கடிதங்களோ உரிய காரணங்களோ இன்றி ஒரு குறிப்பு சீட்டு உத்தரவை பிரதம செயலருக்கு அனுப்பி அவர்களை இடமாற்றுமாறும் ஆளுநர் அழுத்தம் கொடுக்கின்றார் என்றும் தெரிய வருகிறது. மக்களுக்காக நேர்மையோடும் சட்ட திட்டங்களை மதித்து அர்ப்பணிப்போடும் கடமையாற்றும் அதிகாரிகளை ஆளுநர் இவ்வாறு தன்னிஷ்டப்படி பந்தாடுவதால் நிர்வாக அதிகாரிகள் மட்டத்தில் பெரும் குழப்ப நிலை தோன்றியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது நேர்மையான அதிகாரிகளை பந்தாடும் வடக்கு ஆளுநர் சர்வாதிகார போக்கு என குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பிடப்பட்ட செய்தியின் விரிவாக்கமாக இங்கு காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கொலைகார கோத்தாவை விரட்டும் வரை ஓயாதீர்கள் என்று சொல்லி மக்களுக்கு சந்திரிகா அறைகூவல் விடுத்திருப்பதாக ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியும் ஏற்கனவே பார்க்கப்பட்ட செய்திகளாக இங்கு காணப்படுகிறது. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கிய தலைப்பிடப்பட்ட செய்திகளாக காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது இன்றைய பலம்புரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்ற முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகள் பற்றித்தான். பிரதான தலைப்பு செய்தியாக கொலைகார ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கூறியிருப்பதாக, அதாவது கொலைகார ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை வீட்டுக்கு விரட்டும் வரை மக்கள் ஓயாமல் போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை, அவரது புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை பலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது முக்கியமான ஒரு செய்தி, அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சுகாதார கட்டமைப்பு ஸ்தம்பிக்கும் அபாயம், ஆபத்தை நோக்கி நாட்டின் நிலைமை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு ஸ்தம்பிக்கும் அபாயம் நிலவுகிறதாக அந்த செய்தி தொடர்கிறது. நாட்டில் சுமார் 70 அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக
தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு இதனை தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு பற்றாக்குறையாக காணப்படும் மருந்து பொருட்களை தனியார் துறையினர் பெற்றுக்கொள்ள உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை நிர்வாகம் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் ஒன்றினையும் விடுத்துள்ளது. அந்த வகையில் லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது 20 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் விரும்பிய நன்கொடையாளர்கள் தமக்கு தேவையான மருந்து வகைகளை வழங்கி உதவுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தியும் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக பார்க்கின்ற பொழுது எரிவாயு விலை அதிகரிக்கப்படாது, லிட்ரோவின் கோரிக்கை அரசால் நிராகரிப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் பார்க்கப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. அடுத்ததாக துப்பாக்கி பிரயோகத்துக்கு அறிவுறுத்தவில்லை, ரம்புக்கனை விவகாரம் தொடர்பில் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்தார் என்று சொல்லி, அதாவது பொதுமக்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள தான் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி, அதாவது இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மஹிந்த உள்ளிட்ட அமைச்சரவை உடன் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு டலஸ் அழகப்பெரும கடிதம் மூலம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பது இந்த செய்தியும் பார்க்கப்பட்ட செய்தியாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக கொடிகாமத்தில் ரயில் பட்டா விபத்து, சிறுவன் பலி, தந்தை சகோதரன் படுகாயம், ரயில் பாதையை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது, பார்க்கப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. அடுத்ததாக சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரிய அவசர நிதி உதவி நிராகரிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் கோரிய அவசர நிதியுதவியை சர்வதேச நாணய நிதியம் நிராகரித்துள்ளது என பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி. சீன பிரதமர் லீ கெய்யாங் அதனை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் சீன பிரதமர் லீ கெய்ங் அவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலின் போது சீன பிரதமர் இவ்வாறு உறுதியளித்தார் என பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சீனா தொடர்ந்து உதவும் என்கின்ற செய்தியினுடைய தொடர்ச்சியாக அது காணப்படுகிறது. அதாவது இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த தொடர்ந்தும் சீனா தமது உதவிகளை வழங்கும் என சீன பிரதமர் லீ கெய்யாங் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சீன பிரதமர் லீ கெய்யாங் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொலைபேசி உரையாடலின் போது சீன பிரதமர் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசின் ஆணை இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அனுரகுமார தெரிவித்திருப்பதாக ஒரு சிறிய செய்தி ஒன்று இங்கு இடம்பெற்றிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆணை இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி நீர்கொழும்பில் எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்ததுடன் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நீர்கொழும்பில் உள்ள லெய்டன் விளையாட்டுத் திடலை வந்தடைந்தது. நிகழ்வில் பேசிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தற்போதைய அரசாங்கம் 2015 இனவாத வெறுப்பையும் பரப்பும் அதே வேளையில் ஏப்ரல் 21 தாக்குதல்கள் அவர்களின் மீதான வெறுப்பின் உச்சக்கட்டமாகும். அரசாங்கமும் அதிகாரத்தை பெறுவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளை மேற்கொண்டதாக சுட்டிக்காட்டிய கட்சித் தலைவர் ஏப்ரல் 21 தாக்குதல் ஒரு கொலை செயல் என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் பதில் சொல்ல தகுதியானவர்கள். இந்த தாக்குதலை தடுக்க அரசு தவறியதற்கு யார் பொறுப்பு? இந்த பாவங்கள் அவர்களை தண்டிக்காது போகுமா? பல பிரச்சனைகளுக்கு தெளிவு தேவை என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் யார் என்பதை அரசாங்கம் ஏன் வெளிப்படுத்தவில்லை மற்றும் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளியை வெளியிடாமல் பொறுப்பை தட்டி கழிக்கிறது என்றும் ஜேவிபி தலைவர் தெரிவித்தார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று, இலங்கை அரசாங்கம் கோரிய அவசர நிதியுதவியை சர்வதேச நாணய நிதியம் நிராகரித்துள்ளது என பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் பொருளாதார திட்டங்களை முன்கொண்டு சென்று மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்திடம் திட்டம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார். இதேவேளை பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ள பொதுமக்களுக்கு தற்காலிகளாக வருமானத்தை ஈட்டுவதற்கான திட்டங்கள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். இதற்கிடையில் பசில் ராஜபக்சவின் வரவு செலவு திட்டம் மீளமைப்பு செய்ய வேண்டும் என்று சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு பார்க்கின்ற பொழுது
கொழும்பு காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் மஹிந்த தேசப்பிரிகை என்ற செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்திகள் தான் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகளாக இங்கே காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம். தொடர்ந்து மேனிய பத்திரிகை காத்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெற்ற முன்பு பக்க செய்தியினுடைய விரிவாக்கத்தினை பார்ப்பதற்கு முன்னராக ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையோடு இணைந்து கொள்ளலாம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்திகளுடைய விரிவாக்கத்தினை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தி: பல்வேறு தரப்பினதும் அழுத்தத்தால் மஹிந்த எந்நேரத்திலும் பதவி விலகுவார் என்கின்ற ஒரு செய்தி இங்கு கேள்விக்குறியோடு இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எவ்வேளையிலும் பதவி விலகுவதற்கு தயாராகவே இருப்பதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பில் பிரதமர் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி பதவி விலகுவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ள போதும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதுவரை இந்த நேரத்தில் பதவி விலக வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடன் நிதியமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் தற்போது கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதால் இந்த நேரத்தில் பதவி விலகுவது அந்த கலந்துரையாடல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதி பிரதமரிடம் கூறியுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் குறிப்பிடுகின்றன. ஏதேனும் வகையில் பிரதமர் இப்போது பதவி விலகுவாராக இருந்தால் அது முழு அரசாங்கமும் பதவி விலகியதாக கருதப்படும் என்பதால் தற்போதைக்கு அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சு பதவிகளில் மாத்திரம் மாற்றங்களை செய்வோம் என்று கூறியே அண்மையில் அந்த நியமனங்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலைமைகளிலேயே கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்ற கூட்டத் தொகுதியில் நடைபெற்ற ஆளும் கட்சி குழு கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் வலுவான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சர்வதேச நாணயத்தின் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் பிரதமர் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தியாக ரவுப் ஹக்கீம் அவருடைய புகைப்படத்தோட ஒரு செய்தி இங்கு வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால் 2019 பின் கதவால் பிரதமரானது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை தொடுத்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுனவுக்கு பாரிய வெற்றி கிடைத்திருந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தி ஆட்சிக்கு வர வேண்டிய தேவை இல்லை என்றால் 2019 ஆண்டில் பின்கதவால் பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்த ஏன் முயன்றீர்கள் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ரவுப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் நெருக்கடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பி அவர் மேலும் பேசினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சதித்திட்டம் இருப்பதை அரசு அடிக்கடி நிராகரித்து வருகிறது. குறிப்பாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறான தாக்குதல் நடத்தி அரசாங்கத்துக்கு தேர்தலில் வெற்றி பெற எந்த அவசியமும் இல்லை எனவும் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுனவுக்கு பாரிய வெற்றி கிடைத்திருந்த நிலையில் அவ்வாறான தேவை இல்லை எனவும் கூறினார். அரசுக்கு அந்தளவு பலம் இருக்குமாக இருந்தால் 2019 ஆண்டின் பின்கதவால் பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள என்ன அவசியம் ஏற்பட்டது? ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? அரசியல் அமைப்புக்கு முரணாக முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவுடன் இவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டனர். அதனால் பிரதமருக்கு இருந்த நன்மதிப்பு பாதிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் அதிகாரம் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்ததாலேயே நீங்கள் பின்கதவால் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டீர்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. அதே போன்று நாமல் குமார என்பவர் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் தற்போதைய ஜனாதிபதியை கொலை செய்ய சதித்திட்டம் என்ற சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். தற்போது அதிகாரத்துக்கு வந்த பின்னர் நாமல் குமார தொடர்பான விசாரணை எதுவும் இல்லை. நாமல் குமார இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. அத்துடன் நாமல் குமாரவின் சர்ச்சைக்குரிய முரண்பாடு காரணமாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் பிரதானி நாலக்க சில்வாவை கைது செய்தார். அதனால் சஹ்ரானை கைது செய்ய சர்வதேச ரீதியில் விடுக்க இருந்த சிவப்பு அறிவிப்பும் இல்லாமல் போனது. சஹ்ரானுடன் சம்பந்தப்பட்டவர்களுடன் கைது செய்ய இருந்த அனைத்து விடயங்களும் இதனால் தடைப்பட்டன. இதனை செய்வதற்கு என்ன காரணம்?
மேலும் பயங்கரவாதிகளின் தாக்குதல் சம்பவங்களும் இடம்பெற்ற சம்பவங்களையும் அத்துடன் இடம்பெற்ற அரசியல் சம்பவங்களை ஒப்பு நோக்கி பார்க்கும்போது ஏதாவது சதித்திட்டம் இருந்ததா என பாரிய சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக 52 நாள் அரசாங்க காலத்தில் வனாத்தவில்லுவில் போலீஸ் அதிகாரிகள் 2 பேரின் கழுத்து வெட்டப்பட்டு அவர்களின் ஆயுதங்களை பறித்துக் கொண்ட சம்பவத்துக்கு பின்னர் இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரி கால்வாய்க்குள் விடுதலை புலிகளின் தற்கொலை அங்கிகள் இருந்து கண்டுபிடித்ததாக தெரிவித்து அந்த சம்பவம் விடுதலை புலிகளின் மீது சுமத்தப்பட்டது. வனாத்தவில்ல சம்பவத்தை விசாரணை செய்வதை தடுக்கவே இவ்வாறு விடுதலை புலிகளின் மீது இருந்த சம்பவத்தை போட முற்பட்டிருப்பது ஷானி அபிஷேகர நீதிமன்றத்துக்கு தெரிவித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களுக்கு உதவியாக இருந்த புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரிகள் சிலருக்கு விசாரணை அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அதிகாரிகளில் ஒருவர் இன்று அரசு தரப்பு சாட்சியாக மாற்றப்பட்டுள்ளார் என்று அவர் கூறியதாகவும் அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்க்கின்ற பொழுது சுயாதீன எம்பிக்கள் 7 பேரை சீன தூதுவர் சந்தித்து பேச்சு என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்பட தீர்மானித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் 7 பேரை இலங்கைக்கான சீன தூதுவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய நிலைமை, சீனாவின் உதவிகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசியல் பொருளாதார நெருக்கடியில் இந்த சந்திப்பு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு செய்தி, இங்கு எரிவாயு தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி விரிவாக இங்கு இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் விரிவாக்கத்தினை நாம் பார்க்கலாம். 5175 ரூபாவாக உயர்த்த அரசு அனுமதி மறுப்பு என்கின்ற செய்தி. 12.5 கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலையினை நேற்று நள்ளிரவு முதல் 2500 ரூபாவால் அதிகரித்து 5175 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்திருந்த நிலையில் அரசாங்கம் அனுமதி வழங்க மறுத்துள்ளது. இறுதியாக 2021 அக்டோபர் மாதம் 12.5 கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் 2675 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. எனினும் 2022 மார்ச் மாதம் லாப் எரிவாயு நிறுவனம் எரிவாயு விலைகளை அதிகரித்த போதும் லிட்ரோ நிறுவனம் விலை அதிகரிப்பினை மேற்கொள்ளவில்லை. மார்ச் மாதம் முதல் லாப் நிறுவனம் 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலையினை 1359 ரூபாவால் அதிகரித்து 4199 ரூபாவாக விற்பனை செய்திருந்தது. 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1493 ரூபாவிலிருந்து 1856 ரூபாவாக அதிகரித்திருந்த நிலையில் அக்டோபர் மாதம் 2840 ரூபாவாக அதிகரித்தது. 5 கிலோ லாப் எரிவாயு சிலிண்டர் 1680 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது 12.5 கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விலையினை 5175 ரூபாவாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்துடன் கடந்த வருடம் லிட்ரோ நிறுவனத்துக்கு 20 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எரிவாயு பாவனையாளர்களில் 70% விறகினை பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எனினும் முன்னதாக போதிய எரிவாயு கையிருப்பு இன்மையால் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை எரிவாயு விநியோகத்தினை இடைநிறுத்துவதற்கு லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியும் இங்கு நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியாக, நெருக்கடியில் தவிக்கிறது நாடு, வரலாறு காணாத பணவீக்கத்தால் பாதிப்பு என்கிற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். இலங்கையின் பணவீக்கம் தொடர்ந்து 6வது மாதமாக உச்சத்தை எட்டியுள்ளதை வெள்ளியன்று உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் மார்ச் மாதத்தில் 21.5% உயர்ந்திருக்கிறது. இது முன்னைய வருட 5.1% பணவீக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாகும். தொகை மதிப்பீட்டு புள்ளியியல் திணைக்களத்தின் சமீபத்திய தரவுகளின் பிரகாரம் மார்ச் மாதத்தில் உணவு பணவீக்கம் 29.5% இருந்தது. புள்ளி விவரங்கள் மேலும் உயரக்கூடும் என்று சொல்லியும் அங்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொது போக்குவரத்திற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் டீசலின் விலையை 64.2% உயர்த்தியிருக்கிறது. மோசமான பொருளாதார நெருக்கடி, தவறான நிர்வாகம் மற்றும் ஊழல் காரணமாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ இது தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியில் தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இலங்கையின் கடன் நெருக்கடி, அமெரிக்காவில் கலந்துரையாடல்,
சர்வதேச நிதி தலைவர்கள் பங்கேற்பு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாட்டிற்காக அமெரிக்காவில் ஒன்று கூடிய உலகளாவிய நிதித்துறை தலைவர்கள் மத்தியில் இலங்கையின் கசப்பான கடன் நெருக்கடி அனுபவம் கலந்துரையாடலில் முக்கிய விடயங்களில் ஒன்றாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாடு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியும் தொடர்ந்து செல்வது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்க்கின்ற பொழுது பலமான அரசாங்கத்திற்கு 175 அடக்கம் 200 எம்பிக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை தீர்ப்பதற்கு 113 ஆசனங்கள் இருந்தால் போதுமானது என்று நினைக்கக்கூடாது என்றும் குறைந்தது 175 முதல் 200 பேரினது ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய நிலைமையில் அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி செயல்படவும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று நாட்டில் நெருக்கடி நிலைமை தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. நிதியமைச்சர் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகளை சந்தித்தமை சிறந்த விடயமே. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்துள்ளார். இவை வரவேற்கத்தக்கதே. இந்த நிலையில் அரசாங்கத்தின் பயணப்பாதை அவசியமாகும். இதன்படி அடுத்த வாரத்தில் அதனை வழங்க வேண்டும். கடன் சுமையை நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய போகிறோம் என்பதனை கூற வேண்டும். இதேவேளை சீனா தொடர்பிலும் கூறப்படுகிறது, நாங்கள் ஒரு விடயத்தில் சிக்கியுள்ளோம். மேற்குலக நாடுகள் கடனை வேறு முறையில் கொடுக்கிறது. வசதிகளை பொறுத்து கடனை கழிக்கவோ காலத்தை நீடிக்கவோ முடியும். ஆனால் சீனா வேறு முறையில் கொடுக்கிறது. சீனா அந்த கடனை செலுத்தும் வழங்கும் வகையிலேயே கொடுக்கிறது. அதனால் இந்த விடயத்தில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு இறுதியான ஒரு செய்தி ஒன்று, ஊடக அமைச்சர் பதவி விலகலா என்கிற ஒரு செய்தி. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் புதிய அமைச்சரவையில் வெகுசன ஊடக அமைச்சராக கடந்த 18ஆம் தேதியன்று பதவியேற்ற நாலக்க ஹொடேஹேவ 20ஆம் தேதியன்று தமது அமைச்சு பதவியில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அந்த செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 2 பக்கங்களை கொண்ட கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதுடன் பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் இதன் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் நெருக்கடி நிலைமை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த முஜிபுர் ரஹ்மான் எம்பி கூறியிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் இடம்பெற்ற தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. பார்த்திருந்தோம் இன்றைய தினம் தினக்குரல், வலம்புரி, உதயன் மற்றும் ஈழநாடு ஆகிய பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் எந்தெந்த விடயங்களை பேசி நின்றன, என்னென்ன விடய பரப்புகளை தொட்டு சென்றுகின்றன என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த செய்திகளை பார்த்தோம். நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய ஜோனிஸ்டன் அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் காலிஸ். நன்றி நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.